வெறுமனே சினிமா மேடைகள் பேசுவது போல ரொம்ப குறைவா பஞ்சா பேசிட்டு போயிருந்த மாதிரி ஒரு டீப் பொலிட்டிக்கலான விஷயங்களை பேசுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தொண்டர்களும் பொலிட்டிஷியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இதையெல்லாம் மாசா திரட்டுவதற்கு நீங்க ஒரு முகம் போதாது. சீமான் ஒரு முகம் தானே இருக்கிறாரு. அவர் 8% வாங்கலையானா அதுதான் சீமானோட ஃபெயிலியர். அவருடைய 8%ன்றது அவருடைய மாவட்ட செயலாளர்கள் சொல்றாங்க. அண்ணே எந்தெந்த கட்சியில எந்தெந்த மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டு எங்க கேண்டிடேட்டை டிசைட் பண்ணாரு, ஒரு பக்கம் டிசைட் பண்ண கேண்டிடேட்டை மாத்துறாரு அப்படின்றதெல்லாம் அந்த மாவட்ட செயலாளர்கள் சொல்றாங்க. இவ்வளவு கோளாறுகளோட தான் அந்த 8%ன்றது நிக்குது. அவர் லோக்கல்ல லீடர்ஸை உருவாக்காததற்கு காரணம் தன்னுடைய முகம் போதும் என்பது அல்ல, தன்னுடைய முகத்தை சேலஞ்ச் பண்ணிடக்கூடாதுன்றது ஒன்று. ரெண்டாவது, கீழே ஒரு தலைவன் உருவாகி விட்டால் அவன் என்னிடம் அவன் தலைவன் நிற்பான், அவன் அந்த ஊருக்கு அவன் அத்தாரிட்டி எடுத்துக்கிடுவான். அப்போ அங்கே நான் பேரம் பேச முடியாது. இவ்வளவு பெர்சனல் நெருக்கடியிலிருந்து சீமான் தலைவர்களை உருவாக்காம வச்சிருக்கிறாரு. ஆனால் விஜய் என்கின்ற நபர் தலைவர்களை உருவாக்குவது அப்படின்றது, நீங்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லோக்கலில் நல்ல லீடர்ஸை உருவாக்குங்க. நீங்கள் நேருவை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு திருச்சியில் ஒருத்தர் வேணும், அல்லது செந்தில் பாலாஜியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கரூரில் ஒருத்தர் வேணும், அன்பில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு லால்குடியில் ஒருத்தர் வேணும். இது இல்லை அரசியல். மாறாக அந்த மக்களை திரட்டுவதற்கு ஒரு நம்பிக்கையான முகங்களை கீழே உருவாக்கினா மட்டும்தான். எல்லாரும் என்ன சொன்னாங்க, அவர் பாஜக எதிர்ப்புன்ற முடிவெடுத்த உடனே நான் எடுத்த பேட்டிகளிலே பலரும் குறிப்பிட்டது, அவர் ஒரு லாங் பேட்டிலுக்கு தயாராகிட்டார், ஒரு நீண்ட கால அரசியலுக்கு அவர் தயாராகி விட்டார். அது உண்மை என்றால் இதை உருவாக்குங்க. இதை உருவாக்குறது உங்களுடைய நோக்கமாக இருக்கும் என்றால் இவர்களெல்லாம் உங்களை அணுகுவதற்கான வாய்ப்பு உருவாக்குங்க.